அல்ஹம்துலில்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து செப்டம்பர் 2024 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு அ ஜேர்னி, ஒரு பயணம். 1991 வருஷம் ஒரு வயதான ஜூ ஜூவிஷ் ஜூ இதை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து, அப்போ அவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப வயதாகலை, ஒரு எதிர்காலத்தில் வந்து பாட்டியாக போகிறவங்க கெண்டகி அப்படின்ற ஊரில் வந்து அவங்க வந்து வளர்க்கப்படுறாங்க. அங்கே உள்ள சமூகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மத ரீதியாக வந்து ரொம்ப வினோதமான கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்துலேருந்து தான் அவங்க வந்து வளர்க்கப்படுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு கரி மைன் பண்ணக்கூடிய கோல் மைனிங் ஒரு சிட்டிலேருந்து தான் அவங்க வந்து வளர்க்கப்படுறாங்க. ஸோ அந்த சொசைட்டியில் அந்த சமூகத்தோட நம்பிக்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சி அது எல்லாமே வந்து ஷைத்தான்கிட்டேருந்து வர்றது. ஸோ அது வந்து அதை சார்ந்து நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிற ஒரு சமூகத்துலேருந்து தான் அவங்க வந்து வராங்க. ஸோ நம்ம வந்து சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்ததாகவும் வலி நிறைந்ததாகவும் தான் நம்ம வந்து இருக்கணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சொர்க்கத்தை சென்று அடைய முடியும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையாக வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து பிறந்தது இந்த சமூகத்தில் தான். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு 17 வயது ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த சமூகத்துலேருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. ஸோ அதே வருடம் 1991 ஒரு பையன் வந்து பிறக்கிறான். அவனோட பேர் வந்து தனா. ஸோ தனா அப்படின்றது வந்து அந்த பேர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலோட 12 குலத்தவர்களில் ஒரு குலத்தோட பேர் வந்து டேன். ஸோ அந்த டேன்லேருந்து அவருக்கு தனா அப்படின்னு பேரை வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. ஸோ தயவுசெய்து என் ரட்சகரே, இவனாச்சும் வந்து உங்களோட வழியை பின்பற்றக்கூடிய ஒரு ஆளாக வந்து வரணும் அப்படின்னு. ஆனால் அந்த பையனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 வயசுல இருந்தே சூசைட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அவன் வந்து நிறைய அட்டெம்ப்ட்ஸும் வந்து பண்ணுறான். ரொம்ப பயங்கரமான அட்டெம்ப்ட்ஸ் பண்ணுறான். ரொம்ப நெருக்கமான அட்டெம்ப்ட்ஸும் வந்து பண்ணுறான். பெரிய வந்து கிச்சன் நைஃப் வச்சு அவனை வந்து கத்தி வச்சு அவனை வந்து கிழிச்சிக்கிறது, அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அவனுக்கு நிறையா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து மொத்த உலகமே வந்து அவனுக்கு எதிராக இருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகளும் சரி, பெரியவங்களும் சரி, அவனோட சொந்த குடும்பமே வந்து அவனோட அந்த சைல்ட்ஹுட் டைமில் வந்து அவனுக்கு ரொம்ப மோசமான விஷயங்களை தான் வந்து அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவன் வந்து மகிழ்ச்சியாகவே இல்லை. 5 வயசில் வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்னா வந்து அப்போது அவனோட ஃபேமிலி வந்து அவனை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். ஆனால் அவனுக்கு அப்போ இருந்த ஒரே கூட்டாளி, த பெஸ்ட் கூட்டாளி யார் அப்படின்னா வந்து கடவுள் தான் வந்து அவரோட கூட இருந்திருக்காரு. அவர் தான் வந்து மிக சிறந்த சப்போர்ட்டராக இருந்திருக்காரு. அவர் தான் வந்து அவன் அந்த இதுலேருந்து வந்து பாதுகாத்திருக்காரு. சூரா 3 வசனம் 150. ஸோ கடவுள் மட்டும்தான் அவங்களோட ஒரே ரட்சகராக வந்து இருக்கார். அவர் தான் அவங்களோட மாஸ்டராகவும் இருக்கார். அவர் தான் அவங்களுக்கு சிறந்த சப்போர்ட்டராகவும் ஆதரவளிப்பவராகவும் இருக்காருன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த பையன் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஜூ சொசைட்டியில் எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி அவன் வந்து வளரலை. ஏன்னா அவனுக்கு வந்து தொடர்ந்து வந்து அவனோட படைப்பாளர் கடவுளை பற்றின எண்ணங்கள் வந்து அவனுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. மேபி மற்ற ஆவரேஜ் குழந்தைங்களை விட அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த சின்ன பையன் வந்து வளர்ந்து ஒரு யங்கான ஒரு இளம் வயதுக்கு வந்து வரான். ஸோ அப்போ வந்து அவன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, கடவுள் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளோட விஷயங்களில் கடவுள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து வரான். ஸோ அப்போ தான் வந்து அவரோட பாட்டியோட பிரார்த்தனைகள் வந்து பதிலளிக்கப்படுது. ஸோ அந்த பையன் வந்து டானக் படிக்கிறான். ஸோ இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, மோசஸ்க்கு கொடுக்கப்பட்ட 5 புத்தகங்களில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்ஸோட நிறைய ரைட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கலெக்ஷன் தான் வந்து டானக் அப்படின்னு சொல்கிறாங்க.
சூரா 17 வசனம் 4 சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேலோட சமூகத்தரை வந்து வேதத்தில் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பூமியில் வந்து ரொம்ப தீமையை வந்து நீங்கள் 2 தடவை வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்க. அதே மாதிரி ரொம்ப அரகெண்ட்டாகவும் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்றது வந்து அது வந்து உங்களுக்கு விதிக்கப்பட்டது. நீங்கள் அதில் போய் வந்து விழுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து உண்மையை தேடி அலையிறான். நம்மளோட ரட்சகரோட உண்மையான பாதை எது, இவங்க ஃபாலோ பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு வந்து சரியாக படலையே, எது வந்து சரியான பாதை அப்படின்றதோட தேடல் வந்து அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக ஆர்த்தடாக்ஸாக கரெக்டான வழி என்னது அப்படின்றத வந்து அவன் தேடி அவனுக்கு அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கான். அவன் தேடி வந்து அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து தால்முத், அதாவது ஓரலாக தோராவை பற்றி அவர் வந்து படிக்கிறாரு. ஸோ அதெல்லாமே படிக்க அவருக்கு வந்து அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இன்னும் நிறையா வந்து இந்த எல்லா ஸ்கிரிப்சர்ஸுமே வேதங்களுமே வந்து கரெக்டாகி தான் இருக்குது, எல்லாமே சிதைக்கப்பட்டு இருக்குது, எதுவுமே அதோட உண்மையான நிலையில் இல்லை அப்படின்றத அவருக்கு வந்து புரிய வருது. ஸோ எக்ஸோடஸில் 23:19 வசனம், அதே மாதிரி 34:26, அது மட்டும் இல்லாமல் டியூட்ரானமி 14:21. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, do not boil a young goat in its mother's milk. அதாவது ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை அதோட அம்மாவோட பாலில் வந்து கொதிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனால, ஸோ தோராவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி ஆட்டுக்கறியை வந்து அங்கே வீட்டிலே வளர்க்குற அதோட பாலில் ஆட்டோட பாலில் வந்து கொதிக்க வச்சு இல்லை அதில் நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிடாதீங்க அப்படின்றது மட்டும்தான் ஒரே ஒரு தடையாக அவங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் அந்த ரப்பீஸ் வந்து இதுலேருந்து என்னென்ன மாதிரியான அர்த்தங்களை வந்து அவங்க புனைஞ்சு அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது மட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட அடிஷனாக வந்து அனிமல் மட்டும் இல்லை, அதாவது வீட்டு வளர்ப்பு பிராணி மட்டும் இல்லை, நம்ம வந்து வைல்டு அனிமல்ஸை கூட நம்ம வந்து இப்படி வந்து பாலில் வந்து சமைச்சு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து பறவைகளையும் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து இதில் இருக்கிற மறைவான அர்த்தங்கள், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புதுசாக நிறைய தடைகளை வந்து விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ வந்து இது மாதிரி கறியை வந்து நம்மளுக்கு பாலில் கொதிக்க வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து கறியையும் பாலையும் வந்து ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. அதை வந்து ஒன்றா சமைக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றா சேர்த்து கூட நம்ம வந்து அதை சாப்பிடக்கூடாது. அது இதுக்கும் மேலே அவங்க வந்து என்ன தடைகளை விதிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தர் வந்து கறி சாப்பிட்டுருந்தாருன்னா 6 மணி நேரம் கழித்து தான் வந்து பாலை வந்து சாப்பிட்ணும். ரெண்டையுமே வந்து நம்ம ஒன்றா சாப்பிடக்கூடாது, 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற புது தடைகளை வந்து இந்த ரப்பீஸ் அதே ஒரே வசனத்தில் இருந்து மக்களுக்கு வந்து அவங்க வந்து விதிக்கிறாங்க. இதில் உச்சக்கட்டத்தில் என்ன விதிக்கிறாங்க அப்படின்னா, 2 நபர்கள் ஒரே டேபிளில் ஷேர் பண்ணி கூட ஒருத்தர் வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் இன்னொருத்தர் கறி சம்மந்தப்பட்ட பொருட்களையும் இறைச்சி சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வந்து சாப்பிடவே கூடாது, ஒரே டேபிளில் உட்காந்து கூட சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான தடைகளை அந்த ஒரு வசனத்தில் இருந்து இந்த ரப்பீஸ் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து இதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ தல்முதை ஃபாலோ பண்ணாமல் நம்மளால் வந்து ஒரு ஜூவிஷாக இருக்க முடியுமா? ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஜூவாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து கராத்தே ஜூ அப்படின்னு சொல்கிறாங்க, ஜூவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வரக்கூடிய வருடங்களில் வந்து அவங்க வந்து அந்த ரப்பீஸோட அடிஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல், அவங்களோட இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் தனக்கு மட்டும் அந்த நபர் வந்து அந்த பையன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். சூரா 6 வசனம் 19. ஸோ யாரோட டெஸ்டிமோனி வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட்டாக உள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கடவுளோட தான் வந்து
நம்மளுக்கு வந்து மிக பெரியதாக இருக்குது. ஸோ அவர் தான் வந்து உனக்கும் எனக்கும் நடுவில், குரானுக்கும் நடுவில் வந்து விட்னஸாக இருக்கார். ஸோ குரான் வந்து அவருக்கு நபிக்கு வந்து இன்ஸ்பயர் ஆனதுக்கு அவர் தான் வந்து விட்னஸாக இருக்கார். அதே மாதிரி அது வந்து யாரெல்லாம் சென்றடையுதோ அவருக்கு வந்து அந்த நபருக்கு அல்லாஹ் தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து திருமணம் ஆகுது. ஒரு பொண்ணு வந்து பிறக்கிறா. ஸோ இது எல்லாத்தையுமே அவன் ஃபாலோ பண்ணுற லைஃப் ஸ்டைல், அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னல் இது இல்லாமல் அவர் எதெல்லாம் தவறு அப்படின்னு நினச்சாரோ அது எல்லாத்தையும் அவர் வந்து கைவிட்டுட்டு அவருக்கு இப்போதைக்கு சரின்னு எதுப்படுதோ அந்த அந்த கமாண்ட்மெண்ட்ஸு அந்த ரூல்ஸை மட்டும் அவங்களோட மகளுக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்து, அதே மாதிரி மனைவிக்கும் அவர் வந்து சொல்லி கொடுத்து அவங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்போது அவர் படிச்சுட்ருக்கப்போ அவருக்கு வந்து அப்போது வினோதமான தடைகள்லாம் வந்து அவர் நிறையா வந்து பார்க்குறாரு. அதாவது டியூட்ரானமி 13 15 17, அதாவது ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ணாங்கன்னா அந்த சிட்டியவே வந்து பேர்ன் பண்ணிடணும், அந்த ஊரையே வந்து கொளுத்திடணும் அப்படின்னு வந்து அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. எக்ஸோடஸில் 23-33 வந்து இணைதெய்வ வழிபாடு செய்பவர்கள் வந்து நம்மளோட நிலத்தில் வந்து அவங்க வந்து வாழவே கூடாது. அதே மாதிரி லெவிட்டஸ் 19-27 ஆண்கள் வந்து அவங்களோட முகத்தில், அதாவது அவங்களோட தலையில் சைடில் உள்ள முடியை வந்து அவங்க ஷேவ் பண்ணக்கூடாது. அதே லெவிட்டஸில் 19-27 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து அவங்களோட தாடியை வந்து ஒரு ரேசரை வச்சு ஷேவ் பண்ணக்கூடாது. ஆண்கள் வந்து பெண்களோட உடை அணியக்கூடாது, பெண்கள் வந்து ஆண்களோட உடை அணியக்கூடாது அப்படின்றத டியூட்ரானமி 22:5 சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட தோள்களில் வந்து நீங்கள் டாட்டு குத்துக்காதீங்க அப்படின்றத வந்து லெவிட்டஸ் 19:28 சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவர் வந்து இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து படிக்கிறப்போ அவருக்கு வந்து அவர் மனசுலேயே வந்து ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது, இது வந்து எதுவுமே சரியாக படலையே அப்படின்னு. ஸோ இந்த ரப்பீஸாக வந்து கண்டிப்பாக இந்த வசனங்கள் எல்லாத்தையும் ஏதாவது வந்து அவங்க மாற்றிருக்கணும். ஏன்னா வந்து தோராவே அப்படி தான் அவங்க வந்து நிறைய இது பண்ணி வந்து மாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அப்போ இந்த தல்முதும் வந்து எதுவுமே விதிவிலக்கே கிடையாது. கண்டிப்பாக அவங்களோட குறுக்கீடு இதில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப பழமையான ஒரு புத்தகமாக வந்து இருக்குது. டெட் சீலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்க்ரோல்ஸ் கூட வந்து ஒரிஜினல் ஃபார்ம் தோராவோட பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து கிடையாது. அதையும் வந்து டிசார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அதையும் வந்து சிதைக்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது. உண்மையான அல்லாஹ் சொன்ன வாக்கியம் என்ன, அவர் யூஸ் பண்ண மொழி என்ன அப்படின்றது ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடி அது வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ இதில் வந்து சொல்லப்படக்கூடிய வசனத்தோட அர்த்தத்தை வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ஏதாச்சும் வார்த்தை புதுசாக ஆட் பண்ணியோ அதை விளக்கியோ அதை வந்து அவங்க மாற்றிருப்பாங்க அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. சூரா 2 வசனம் 79. ஸோ யார் வந்து வேதத்தை அவங்களோட சொந்த கையால் வந்து சிதைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கேடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிதைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுதான் அவங்களோட கடவுள் வந்து உங்களுக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் வந்து கேடு அப்படின்னு நல்லா வந்து சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப சீப்பான இந்த உலகத்தை சார்ந்த ஒரு லாபத்துக்காக யார் வந்து அப்படி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கேடு அப்படின்றத எல்லாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஸோ அந்த சின்ன பையனாக இருந்த ஆள் வந்து இப்போ ஒரு பெரிய மனிதராகிட்டார். ஸோ 7 வருஷமாக அவருக்கு வந்து இந்த மாதிரியான வசனங்கள் இது எல்லாத்தையும் படித்து அவர் வந்து தொடர்ந்து ஒரு சந்தேகத்திலேயே வந்து இருந்துகிட்டே இருக்கார். ஸோ அந்த 7 வருஷங்களில் அவர் வந்து குடும்பத்தோட கொஞ்ச நாள் சேர்ந்துருக்காரு, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்காரு. அது மாதிரி ஒரு 3 வருஷம் வந்து குடும்பத்துலேருந்து அவர் வந்து பிரிஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான குழப்பங்கள்லேருந்து அவர் வந்து வெளியே வரணும், இது எது வந்து சரியான பாதை அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு இதாக வந்து இருக்குது.
ஸோ அந்த டைமில் வந்து அவர் கடவுளை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, தொழுகையை வந்து மிஸ் பண்ணுறாரு, அதாவது பிரார்த்தனையை வந்து அவர் வந்து மிஸ் பண்ணுறாரு, மார்க்க வழிபாடுகள் வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு, அவரோட படைப்பாளர்கிட்ட ஒரு தொடர்பே இல்லாமல், ஒரு உறவே இல்லாமல் அந்த உறவை வந்து அவர் வந்து மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து இது வந்து எங்கே போய் இதை வந்து நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து அவருக்கு வந்து தெரியலை. ஸோ அப்போ தான் ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து குரானை படிக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட பாட்டி வந்து முன்னாடியே வந்து முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஜூவிஷ்க்கு வந்து கசின்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால சரி நம்ம ஏன் இவர் சொல்கிறத வந்து நம்ம வந்து சரி பார்க்கக்கூடாது, நம்ம வந்து குரானை வந்து நம்ம படித்து பார்ப்போம், அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் வந்து குரானையும் படிக்கிறாரு, இஸ்லாம் என்னன்றதையும் அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. சூரா 11 வசனம் 114. ஸோ நீங்கள் வந்து தொடர்பு தொழுகைகளை வந்து ஒரு நாளோட 2 வேளைகளையும் 2 எண்ட்ஸ்லேயும் முடிவுகள்லையும் நீங்கள் வந்து தொழுவணும். அதே மாதிரி இரவுகள்லையும் வந்து தொழுவணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நன்னறியான காரியங்கள் எல்லா கெட்ட காரியங்களையும் வந்து தொலைத்தெடுக்கிறது. அதே மாதிரி இது வந்து யார் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு ரிமைண்டராக இருக்குது அப்படின்ற வசனம் வந்து அப்படின்றத சூரா 11 114 வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த நபர் குரான் படிக்கிறாரு. குரான் படிச்சுட்டு மஸ்ஜிதுக்கு வந்து போகிறாரு. அலபாமா அப்படின்ற ஊரில் இருக்கிற மஸ்ஜிதுக்கு வந்து போகிறாரு. அங்கே போய் சுன்னீஸ் அவங்க வந்து இஷா தொழுகையை வந்து எப்படி தொழுகிறாங்களோ அதை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அங்கே வந்து அவரை ரொம்ப ரொம்ப நல்ல விதத்தில் அவர் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க, கனிவோடு நடந்துக்கிறாங்க. அதை பார்த்து அவருக்கே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறார். நம்மளோட மக்கள் கூட, என்னோடய குடும்ப ஆளுங்க கூட என்னை வந்து இவ்வளோ இதாக வந்து ட்ரீட் பண்ணது கிடையாது, என்னோடய சமூகம் கூட என்னை இப்படி வந்து அன்பாக இவ்வளோ கனிவாக வந்து என்னை பார்த்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்போது அந்த பள்ளிவாசலோட இமாம் கிட்ட வந்து அவர் வந்து பேசுகிறாரு. 3 மணி நேரமாக வந்து அவரோட சந்தேகங்கள், அவரோட கஷ்டம், அவருக்கு படிச்சுட்டு வந்த கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ அப்புறம் கேட்டுட்டு அவரும் வந்து அவருக்கு குரானை வந்து கொடுக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து அவரால் வந்து தூங்கவே முடியல. இது மேலே வந்து ஆர்வம் வேறு அவருக்கு, அவரோட கேள்விகள் எல்லாத்திற்கும் பதில் வந்துடும் அப்படின்னு. ஸோ நைட்டெல்லாம் உட்காந்து வந்து ரொம்ப நேரம் படிக்கிறாரு. எப்போ அவரால் முடியவே இல்லை, இதுக்கு மேலே அதாவது உடல்னால இதுக்கு மேலே ஒத்துழைக்கவே முடியாது அப்படின்ற டைமில் தான் அவர் வந்து குரானை வச்சுட்டு அப்புறமா அவர் வந்து படுக்கிறாரு. ஸோ குரானை வந்து அவர் கவர் டு கவர் வந்து ஃபுல்லாக வந்து படிக்கிறாரு. ஸோ ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் வந்து படிக்கிறார், நம்மளோட கேள்விகளுக்கு, நம்மளோட தேடலுக்கான விடையாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில கேள்விகள் வந்து அவருக்கு வந்து வருது. அதோட பதிலை பொறுத்து தான் அவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அப்படின்ற மாதிரியான நிலையில் வந்து இருக்கிறாரு. ஸோ என்னென்ன மாதிரி கேள்வி அவருக்கு வந்து வருது அப்படின்னா, ஸோ இந்த ஜீசஸ் பற்றி சொல்லப்படுறது இதெல்லாம் வந்து எப்படி, ஷைத்தான் யார், அவனை பற்றி இது வரைக்கும் நம்ம கேட்டதெல்லாம் வந்து எப்படி அப்படின்றதெல்லாம் அவர் வந்து கேட்குறாரு. அதே மாதிரி சரி, இப்போ நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணுன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நம்ம என்னென்னலாம் வந்து செய்யணும், அதே மாதிரி எப்படி இருந்தால் வந்து நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு. ஸோ எல்லா மதங்களுமே வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கரப்டாகி தான் இருக்குது, எல்லாமே சிதைக்கப்பட்டு தான் இருக்குது. அப்போது வந்து இஸ்லாமும் வந்து கரப்டடாக இருக்கா, எவ்வளோ தூரத்துக்கு இஸ்லாம் வந்து கரப்டடாக இருக்குது அப்படின்ற கேள்வியும் வந்து அவருக்கு வந்து வருது. ஆனால் குரான் தான் எல்லாம் வந்து நம்மளுக்காக பாதுகாத்து வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள்னால இது வந்து மனனம் செய்யப்பட்டு அதோட ஒரிஜினல் டெக்ஸ்டெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு என்ன மொழியில் இறக்கி கொடுத்தாங்களோ அதே மொழியில் தான் நம்ம இன்னும் வந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஏன்னா அல்லா சூரா 15:9 வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம தான் வந்து இதை வந்து ரிவீல் பண்ணோம், இந்த நினைவூட்டலை நாங்கள் தான் வந்து வெளிப்படுத்தணும், அதே மாதிரி நம்ம வந்து இதை பாதுகாக்கவும் செய்வோம் அப்படின்னு அல்லா நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹெவனுக்கு போகிறது, சொர்க்கத்தை அடைகிறது அப்படின்றது வந்து குரானை ஃபாலோ பண்ணனா கொஞ்சம் ரொம்ப ஈஸியான வழி தான். நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கால்ஃப் கிளப் மெம்பர்ஷிப்லாம் வந்து தேவை கிடையாது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் இது வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜீசஸ் பற்றி, ஷெய்தானை பற்றி, மற்ற ப்ராஃபிட்ஸ் பற்றி கண்ணோட்டம் குரான் மூலியமாக அவருக்கு வந்து படிச்சுட்டு அவருக்கு எல்லாத்துக்குமே அது எல்லாமே வந்து ஓகே, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து முஸ்லீமாக வந்து மாறுறாரு, அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார். ஸோ குரானை வந்து ஃபுல்லாக அவருக்கு வந்து கவர் டு கவர் படிச்சுட்டு அவர் 100 முஸ்லீம்கள் முன்னாடி நின்று அவர் வந்து ஷஹாதாவை சொல்லி அவர் வந்து முஸ்லீமாக வந்து கன்வெர்ட் ஆகிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவருக்கு வந்து இஸ்லாமும் வந்து மற்ற மார்க்கங்கள் மாதிரி கரெக்டாகி தான் இருக்குது, அதாவது ஹதீஸ் அண்ட் சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவர் வந்து ஒரு சப்மிட்டட் மாதிரி தான் அவர் வந்து கன்வெர்ட் ஆகிறார். ஸோ எப்படி வந்து தல்முத் வந்து கரப்டாக இருக்கோ, ஜூவிஷ் பீப்புள் வந்து எப்படி அதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி வந்து முஸ்லீம் மக்கள் வந்து ஹதீஸையும் சுன்னாவையும் வச்சு இந்த குரானை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சுட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, இதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றத அவர் தெரிஞ்சுட்டு தான் அவர் வந்து ஷஹாதா சொல்லி முஸ்லீமாக வந்து மாறுறாரு. சூரா 17:36 ஸோ எந்த ஒரு செய்தியையும் நீங்களே வந்து வெரிஃபை பண்ணாமல் அதை சரி பார்க்காமல் வந்து அதை ஏற்றுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் வந்து இது காதுகளை கொடுத்துருக்காங்க கேட்குறதுக்கு, அதே மாதிரி கண் பார்வையை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மூளைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரா 20:114 நம்மளுடைய ரட்சகர் தான் வந்து மிகவும் உயர்ந்தவராக இருக்கார், அவர் தான் வந்து உண்மையான ஒரே அரசராக இருக்கார். ஸோ குரான் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரஷ் பண்ணி நீங்கள் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரட்சகரே என்னுடைய அறிவை அதிகரிப்பீராக அப்படின்ற பிரார்த்தனையும் நம்ம வந்து எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் மன உளைச்சலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஷைத்தான் வந்து நம்மளை மாதிரி மார்ட்டல் அப்படின்னா வந்து இறக்கக்கூடியவங்க வந்து கிடையாது. ஸோ அவன் வந்து கடைசி வரைக்கும் அவன் வந்து இருக்க தான் போகிறான். ஸோ உங்களை மாதிரி என்ன மாதிரி அவன் வந்து ஒரு மனிதன் கிடையாது. ஸோ அவனால் ரொம்ப கொடூரமான விஷயங்கள் எல்லாமே அவனால் வந்து செய்ய முடியும். ஆனால் ஒரு நல்ல நன்னறியான சப்மிட்டர் பயப்பட வேண்டியது நம்மளுடைய கடவுளுக்கு தானே தவிர வேறு எதையும் நினச்சுமே நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நான் இங்கே இருக்கேன், அல்லாஹ் வந்து எனக்கு குரானை கொடுத்து ப்ளெஸ் பண்ணியிருக்காங்க, என்னுடைய பாட்டியோட பிரார்த்தனை வந்து பதிலளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அல்லாஹ் வந்து அதுக்கு வந்து ப்ளெஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளெஸ் பண்ணி எனக்கு என்னோடய இதயத்தை வந்து அந்த சமூகத்தோட இது எதுவுமே இல்லாமல் என்னோடய இதயத்தை எல்லாம் வந்து பியூராக வச்சுருக்காங்க. என்னோடய மைண்டையும் எல்லாம் வந்து ஓப்பன் மைண்டடாக வச்சுருக்கனால தான் அல்லாவோட அந்த சரியான பாதையை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் பிறந்த ஊருக்கு நான் வந்து திரும்ப போகிறேன். மஸ்ஜித் இஸ்கான் அங்கேருந்து நான் வளர்ந்த தெருக்கள்லேருந்து கொஞ்சம் மைல்ஸ் தாண்டி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் என்னுடைய வீடு வந்து அடைஞ்சிட்டேன். என்னோடய மனசு வந்து இப்போ தெளிவாக இருக்குது, சரியான பாதை என் கண் முன்னாடி இருக்குது. கடவுள் வந்து என்னை சரியான பாதையில் வந்து வழி நடத்தியிருக்காரு. ஸோ இந்த இளம் மனிதன் இதுக்கு மேலேயும் வந்து இளம் கிடையாது, வயதாகிடுச்சு. ஆனால் தொடர்ந்து நான் வந்து கற்றுக்கிட்டும் வளர்ந்துக்கிட்டும் கடவுளோட பாதையில் கடவுளோட விஷயங்களை தேடிக்கிட்டும் என்னுடைய வாழ்க்கையை வந்து செலவழிக்கிறேன். ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து கலீல். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.